கலையே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம். ஸ்ரீபதியான பகவான் மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்கூர்ஜியுடைய பரம கிருபையினாலேயும் நம் குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற ஒரு சாத்திரம், அதே ஒரு சாஸ்திரம், அது காட்டக்கூடிய தர்மத்துக்கு பாகவத தர்மம்னு பேர். அந்த பாகவத தர்மத்தில் முக்கியமாக 3 அங்கங்கள் இருக்கின்றன. முதல் அங்கம் என்னன்னா, நீங்கள்லாம் இப்போ பண்ணக்கூடிய கதை கேட்கறதுன்ற ஒரு அங்கம். கதை கேட்கறதே தர்மம், கதை கேட்டு பண்ணுறதில்ல தர்மம், கதை கேட்கறதே தர்மம். 2வது அங்கம் முக்கியமாக பாகவத தர்மத்தில் என்னன்னா, நாம சங்கீர்த்தனம். நம்ம பண்ணக்கூடிய மகாமந்திர கீர்த்தனமோ இல்லைன்னா பகவானுடைய கதையை நம்ம வாக்குனால சொல்றது கூட கீர்த்தனம் தான். 3வதா இது 2 நம்ம விடாமல் பண்ணோம்னா தானா வருது என்னன்னா, இறை சிந்தனை. சாதாரணமாக நான் உட்காந்துட்டு பகவானை சிந்தனை பண்ணுறேன்னு உட்காந்தானா நம்மளால முடியாது. உங்கள் பாஷையில் சொல்ல வரணும்னா அதுக்கு நம்ம அதிகாரியாக இருக்க மாட்டோம். அப்போ நிறைய கதை கேட்டு நிறைய நாமம் சொன்னோம்னா அடுத்ததா தானாக வரக்கூடிய விஷயம் சிந்தனை. அந்த சிந்தனை தான் முக்கியம். இப்போ பாகவத தர்மத்துடைய அடிப்படையே என்னன்னா, எப்பொழுதுமே இறைவனுடைய சிந்தனையில் இருக்கணும். அந்த இறைவனுடைய சிந்தனை எப்போ இருக்கணுங்கிறதுனால ரூமில் கொஞ்சம் லைட்டை கம்மி பண்ணி ஏதோ ஒரு மேட்டை போட்டு நல்ல ஊதுவத்தி ஏற்றி கண்ண முடின்னு உட்காந்தா இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மனசு அடங்கணுமே. அந்த மனசு அடங்கிறதுக்கு சுலபமான வழி பாகவத தர்மம் காட்டுறது என்னன்னா, கதை கேளு, கீர்த்தனம் பண்ணு, தானா வந்துடும் சிந்தனை, இதுக்காக நீ கஷ்டப்படாதன்னு காட்டுறது. அதனால முதல் ஸ்கந்தத்தில் நம்ம இந்த பாகவத தர்மத்தில் போகிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நம்மளை பார்த்து அது ஜாக்கிரதைப்படுத்துறது. நீ சத்சங்கத்தில் இருந்தேன்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்து, அப்புறம் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் அழகாக ஒரு ஓமை சொல்கிறார். ஒரு பெரிய கூடம் இருக்குது. இப்போ நம்ம பாகவதுக்கு சொல்கிறதுக்கு நான் 6 மணிலேருந்து உட்காந்துட்டுருக்கேன். முதல்ல ஒரு 4 பேர் உட்காந்துட்டு இருப்பீங்க, 6:15 ஒரு 10 பேர் வருவீங்க, 6:30 இன்னொரு 20 பேர், 7 மணிக்குள்ளே ஒரு 100 பேர் வந்து உட்காடுறீங்கன்னு வச்சுப்போம். இவ்வளவு கஷ்டப்பட்டு 1 ஹவராக சேர்த்த கூட்டம் பிரவச்சனம் முடிஞ்ச அடுத்த கணம் எல்லாம் பறந்து போயிடுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி திருக்குறளில் சொல்கிறார், அவையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த கூட்டம் முடிஞ்ச உடனே டப்புன்னு கிளம்புற மாதிரி கஷ்டப்பட்டு நாம் சேர்க்கக்கூடிய இந்த நாம பலம், கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பக்தியெல்லாம் 1 செகண்டில் விரயம் ஆயிடுமாம். இந்த 4ல் மாட்டின்டான்னு ஜாக்கிரதைப்படுத்துறது. ஒரு அழகான பானை இருக்குது. அந்த பானையில் நம்ம குருநாதர் பார்த்து பார்த்து டெய்லி கொஞ்சம் அதில் நல்ல கங்கா ஜலத்தை நிரப்பிண்டே இருக்காரு. அந்த பானையில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் விரிசல் விட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எவ்வளோ நிரப்பினாலும் விரிசல் வழியெல்லாம் போயிடும் இல்லையா? அதனால தான் நம்ம குருநாதரோ பகவான் யோகிராம் சுரத்குமாரோ ஒன்று கேட்பார் நம்மளை, என்னன்னா நீ எதுவுமே பண்ணாத, என்னுடைய ஒத்துழைப்பு கொடு அப்படின்னு கேட்பார். கோஆப்ரேட் வித் மீ, என்னோட கொஞ்சம் ஒத்துழை அப்படிங்கிற. ஒத்துழைனா என்ன அப்படின்னா, அவர் பண்ணக்கூடிய அந்த அருளுக்கு நம்ம எந்த உபாதையும் பண்ணக்கூடாது, எந்த பாதகமும் பண்ணக்கூடாது. பாதகம் எப்படின்னா, ஒரு அழகான பானையில் அமிர்தத்தை சேர்த்து விடுறார் நம்ம குருநாதர். அவர் சேர்த்து வச்ச அமிர்தத்தை நமக்கு கொடுக்குறார். ஆனால் அந்த பானையில் ஒரு 4 ஓட்டை 5 ஓட்டை போட்டோன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு போட்டதெல்லாம் போய்ட்டுரும். அவர் நிரப்புறதும் சத்தியம், அது வடியறதும் சத்தியம். அதனால அதிகாரி ஸ்கந்தம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாரு இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணா அவர்களுக்கு பலன் கிடைக்குமோ அவர்கள் இந்த தர்மத்துக்கு அதிகாரின்னு சொன்னேன். அப்போ நம்மெல்லாம் பகவானுடைய கிருபைக்கு பூர்ணமா நம்ம அதுக்கான ஒரு அதிகாரி ஆகணும், அதுக்கான பாத்திரம் ஆகணும்னா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு 4-5 விஷயத்தை ரொம்ப அழகா கதை மூலமா பாகவதம் முதல் ஸ்கந்தத்திலேயே காட்டுறது. இப்போ கிருஷ்ணருடைய வம்சத்தில் வரக்கூடிய சுபத்ரையுடைய குழந்தை அபிமன்யு, அபிமன்யுடைய புத்திரன் பரீட்சித்து. இப்போ நீங்கள் சாதாரணமாக குடும்ப கதை சொல்லணும்னா முதல்ல என்ன சொல்வீங்க? வசுதேவர் கதை சொல்வீங்க, கிருஷ்ணர் கதை சொல்வீங்க, அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணருடைய சகோதரியாக இருக்கக்கூடிய சுபத்ரா கதை சொல்லலாம், அப்புறம் அவருடைய குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு அபிமன்யு கதையை சொல்லலாம், அப்புறம் பரீட்சித் கதையை சொல்லணும் இல்லையா? முதல்ல எடுத்த உடனே பரீட்சித் கதை. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை பாகவதம் காட்டுறது. பரீட்சித்துடைய வாழ்க்கை மூலமாக சத்சங்கத்தில் இருந்து உண்மையாக வாழ்க்கையுடைய பிரயோஜனம் லாபம் அடையணும்னு ஆசைப்படக்கூடிய எவரும்
இந்த கலி புருஷன் உட்காரக்கூடிய இந்த 4 இடங்களை பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கள், விளையாட்டுக்கு கூட அங்க காலை விட்டுறாதீங்கன்ற இல்லையா. அந்த 4 என்ன அப்படின்னா, தர்மத்துடைய 4 காலுக்கு ஏத்த மாதிரி விரோதியா கலி இருக்கு. ரொம்ப அழகா பாகவத்துல 2 வார்த்தை வரும். என்ன முதல் வார்த்தை அப்படின்னா, பகவானை பத்தி சொல்லும் பொழுது சகஸ்ரநாமத்துல பீஷ்மர் சொல்றார், தர்மஸ்ய பிரபுரச்சுதஹா அப்படிங்கிறார். தர்மத்துக்கு யாரு பிரபு அப்படின்னா அச்சுதன்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணன். இந்த கலி என்னவா இருக்குன்னா அதர்ம பிரபவ கலிஹி அப்படிங்கிறது பாகவதம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதர்மத்துக்கு ஒரு பிரபு இருக்காராம், தர்மத்துக்கு ஒரு பிரபு இருக்காராம். யாரான்னு பார்த்து தர்ம பிரபுவே அப்படின்னா அது நாமத்வாரில் இருக்கக்கூடிய டாக்கூர்ஜியா இருக்கணும். யாரான்னு ஊர்ல போறவங்கலாம் பார்த்து தர்ம பிரபுலாம் கூப்பிடாதீங்க. அவர் 5 ரூபாய் சில்லறையை கொடுத்ததுனால தர்ம பிரபுல வேணா தான பிரபுன்னு சொல்லுங்க. தானம் வேற, தர்மம் வேற. நம்ம குருநாதர் அழகா பிரிச்சு காட்டுவார். ஒருத்தர் நிறைய பைசாவை செலவழிக்கிறார் ஒரு நல்ல விஷயத்துக்குன்னா அவர் தானம் பண்றவர் தானப்பிரபு, அவருக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும். ஆனா தர்மம்ன்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் புரிஞ்சுக்கணுமோனா, இந்த 4 கால்கள் உள்ளதுதான் தர்மம். யார்கிட்ட தவம் இருக்கோ அவர்கிட்ட தர்மம் இருக்கு, யார்கிட்ட சுத்தம் இருக்கோ அவர்கிட்ட தர்மம் இருக்கு, யார்கிட்ட சத்தியம் இருக்கோ அவர்கிட்ட தர்மம் இருக்கு. முக்கியமா 4வது, யார்கிட்ட கருணை இருக்கோ அவர்கிட்ட தர்மம் இருக்கு. இந்த 4 காலுக்கும் ஒரு காலுக்கு ஒரு செக்கு வச்சுதான் இந்த கலி என்ன பண்ணிட்டு, இந்த தவம், சுத்தம், கருணை, சத்தியம் அப்படிங்கிற 4 அது ஒரு 4 யந்திரங்களை வச்சு இந்த 4 காலை உடைக்க பார்க்கறது. முதல் யந்திரம் என்னன்னா சூதாட்டம்ன்ற யந்திரம். கேம்பிளிங்னு சொல்றோம் இல்லையா, சூதாட்டம். சூதாட்டம்னால என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்காம குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைச்சாலே சூதாட்டம் தான். அதனால முதல்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம், பேராசைனால சூதாட்டத்துல இறங்கிடக்கூடாது. அதுல காலை விட்டோம்னா இழுத்துட்டே போகும். இந்த 4மே நம்மளை மொத்தமா அழிக்கிற வரைக்கும் விடாது. இந்த 4த்துக்கும் அதோட ஒரு விஷயம் இருக்கு. நம்ம குருநாதர் விளையாட்டா சொன்னாங்கன்னு இவங்க சொன்னாங்க. என்னன்னா, இந்த 4ஓட சேர்ந்து 1 5, 5ஓட சேர்ந்து 1 6. என்னன்னா, இந்த செல்போன்லயே கலி இருக்குன்னு சொல்றார்கள். இது விளையாட்டாவே சொல்ல, குருநாதர் சொல்றதுல ஆழ்ந்த தத்துவம் இருக்கு. நீங்களாம் நல்லா புரிஞ்சுப்பீங்கிறதுனால நான் ஆழமா சொல்றேன். இன்னைக்கு சூதாட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறுத்துன்னு சொல்லவே தெரியாது சூதாட்டத்துக்கு. என்ன இது இந்த பொருளியல்னு சொல்றோம் இல்லையா, எக்கனாமிக்ஸ். அதுல ஒரு சில பேர் எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால சொல்றேன், ஃபேலசி ஆஃப் சங்க் காஸ்ட்னு ஒன்று இருக்கு. அது புரியல என்ன பரவாயில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, போட்டதை எடுத்துடலாம்டா, வீடை வித்துறா, மனைவியுடைய நகையெல்லாம் கொண்டு வாடா, அத்தனையும் அடகு வைடா, போட்டதை எடுக்கிறேன்டா, போட்டதை எடுக்க, நாளைக்கு பாடுறா. இப்படிதான் சூதாட்டம் ஆடுற எல்லாரும் சொல்லுவாங்க. எப்போ வரைக்கும் போட்டதை எடுப்பேன்னா மொத்தமா சூதாட்டம் ஒன்று போடுற வரைக்கும் இதுதான் பேசிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு ஒரு அமிலம் இருக்கான் நம்ம புத்திக்குள்ள. இதையும் சொல்றேன், அதுக்கு டோபமின்னு பேர். அதுக்கு என்னன்னு, இனிமே வரப்போகுது, இனிமே பாடுற, நாளைக்கு பார் அப்படின்றது சூதாட்டம் பண்ணுவான், கலி பண்ற வேலை. 2வதா என்னன்னு பார்த்தா மதுபானம் பண்ணக்கூடியவன் கரெக்டாக இப்போ 6 மணிக்கு எல்லாரும் போய் அந்த ஒரு சாராயம் குடிக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். மற்ற நேரத்தில் நார்மலாக இருப்பார். 6 மணி ஆனால் அவர் கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சாராயம் குடித்தாதான் நான் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா அது ஒரு பழக்கத்தை தூண்டும். அது என்ன பண்ணுன்னா, காத்தால எழுந்த உடனே அவர் என்ன சொல்லுவார்னா, நாளையிலேருந்து கவலையே படாத, என்னைக்கு நினைச்சாலும் என்னால் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியும், நாளையிலேருந்து நிச்சயமாக நான் குடியிலேயே நிறுத்திடுவேன், ஏன் கவலை, இன்னைக்கு மட்டும் விட்டுரு என்ன அப்படிம்பார் அவர். இதையே தான் டெய்லியும் சொல்லுவார் அவர். ஏன்னா அதுக்கும் அதே காரணம்தான். ஏன்னா அது மொத்தமாக இழுக்கும், போருன்ற எண்ணமே வராது அதுக்கு. அதனால மதுபானத்தில் மாட்டின்டா பெரிய ஆபத்து. விளையாட்டுக்கு கூட மாட்டிக்கூடாது. இப்போ மதுபானமாவது பரவாயில்லன்னு தோணிடுது. அடுத்தது ஒன்று வந்துடுது, இந்த ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, போதைப் பொருள்னு. எல்லாமே போதைப் பொருள் தான், இந்த 4மே போதைப் பொருள் தான். இதில் என்ன ப்ராப்ளம்னா, அட்லீஸ்ட்டு அந்த ஒரு மதுபானம் பண்ணும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் வந்துன்னா அதுவும் கிடையாது. இனிமேல் வரப்போகிறதுன்னு ஏமாற்றியே மொத்தமாக அதில் பாதலாக இழுத்துருமா மதுபானமோ போதைப் பொருளோ. அதனால அதுலேருந்து நீ கேர்ஃபுல்லாக இரு, விளையாட்டுக்கு கூட போகாத. நம்ம குருநாதர் பல இளைஞர்களுக்கு சொல்வார், உன் ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னு விஷ பரீட்சை பண்ணாத, விஷம் உள்ளே இறங்கிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. அதனால மதுபானத்திலேருந்து காப்பாற்றிக்கோ. 3வதா சொல்கிற தகாத உறவு. அந்த தகாத உறவில் போய் மாட்டின்ட்டோன்னா மொத்தமாக இப்போ பாதி நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா செய்தியில், எதனால் செய்தினா கள்ள காதல்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். இதை அடிக்கிறான், அவன் அடிக்கிறான், இவன் அடித்தா, இதுதான் பாதி நியூஸ் வருது. ஏன்னா இழுத்துரும் இல்லையா.
ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லுவார். நம்ம பெரியோர் சொல்லும் மூத்தோர் சொல்லும் முழு நெல்லியும் முன் துவக்கும் பின் இனிக்கும்னு ஒரு பழமொழி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரியவங்க சொல்றதும் இந்த முழு நெல்லிக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த முழு நெல்லிக்காய் கிடைச்சா முதல்ல துவக்கும், கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும், புளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா எப்பவுமே ஸ்வீட்டாக இருக்கும். முன் துவக்கும் பின் இனிக்கும். இந்த களி என்ன பண்ணுன்னா, முன் இனிக்கும், அப்புறம் கான்ஸ்டன்ட் துவப்பு தான். நமக்கு முதல்ல இனிக்கிற மாதிரி இருக்கும், நம்மளை அடிமைப்படுத்திருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம படுற பாடெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது. நானே நிறையா போதை பழக்கத்துக்கு அடிமையான மக்கள் தவிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி தவிப்பார்கள், வாழ்க்கையே வீணாக போயிடும். அதனால சூதாட்டம், போதை பழக்கம், அது மதுபானமாக இருந்தாலும் சரி. மூன்றாவதாக இருக்கக்கூடியது தகாத உறவு, அதுலேயும் உள்ளே போனோன்னா மாட்டிப்போம், இழுத்துண்டு போயிடும். நான்காவதாக பார்த்தா எங்கே ஹிம்சை இருக்கோ அந்த வயலன்ஸ், அங்கே இருக்கிற இடத்துலையும் கலி உக்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாளோட விட்டா பரவாயில்ல, இந்த நாளும் ஒன்று ஒன்று அடிச்சுது பாருங்க. சூதாட்டம் உண்மையை அடிச்சிடும். யார் உண்மை விளிம்பியாக இருக்கோன்னா அவன் சூதாட்டத்துக்கெல்லாம் போனோன்னா அவ்வளோதான், அவன் அதோ கதி தான். பொய் சொன்னால் தானே சூதாட்டத்தில் வின் பண்ண முடியும். அதனால உண்மையினால எது பாதிப்பாருதுன்னா இந்த சூதாட்டம் பாதிக்கிறது. நம்ம கொலையினால எது பாதிக்கப்படுறது அப்படின்னா நம்மளுடைய இந்த கருணை கொலையில் போகிறது. அதே மாதிரி தகாத உறவுனால சுத்தம் போகிறது. ஒன்னொன்னுலையும் ஒன்று அடிக்கிறது. அப்படி ஆன உடனே இவன் அஞ்சாவதாக ஒன்று கேட்டானா. ஏன்னா இங்கே இந்த மாதிரி இல்லவே இல்லையே பரீட்சித் மகாராஜா, உன் ராஜ்யத்தில் யாருமே சூதாடலை, யாருமே மதுபானம் பண்ணலை, யாருமே தகாத உறவை வச்சுக்கல, யாருமே ஒரு ஹிம்சை அனாவசியமாக பண்ணலை. நான் எங்கே இருக்கிறது, நான் இருந்தாகணுமே. காலில் விழுந்த உடனே பரீட்சித் அபயம் கொடுத்துட்டான். ஏன்னா பகவானுடைய அந்த குணம் பரீட்சித் ரொம்ப பிடிச்சுதான். ராமச்சந்திர பிரபு இருக்கார் இல்லையா, அவர் விபீஷ்ண ஆழ்வாரை சேர்த்துண்டார். விபீஷ்ண ஆழ்வார் உத்தமர், அதனால தான் அவருக்கு ஆழ்வார்னே பேர். நம்ம ஹனுமார் சொல்கிறார் ராமச்சந்திர பிரபு கிட்ட, பிரபு இந்த விபீஷன் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றார். அதுக்கு நம்ம பெருமாள் என்ன தெரியுமா சொல்கிறார், ராமச்சந்திர பிரபு நீ சொன்னது சரி ஆஞ்சநேயா, அவன் அயோக்கியனாக இருந்தாலும் சரணாகதி பண்ணால் அவனை நான் கைவிட மாட்டேன்றார். அந்த குணம் இருக்கணும். அதனால பரீட்சித் பார்த்தான், இவன் நல்லவனோ கெட்டவனோ காலில் விழுந்துட்டான், இவனை கொலை பண்ணக்கூடாது, இது தர்மம், இதுதான் கிருஷ்ணனுக்கு பிடிக்கும், அதனால கொலை பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு இடத்த கொடுத்தாகணுமே. அதனால என்ன பண்ணான்னா அஞ்சாவதாக ஒரு இடம் கேட்டான். தர்மத்துக்கு பிரயோஜனப்படாத அந்த ஒரு சொத்தை யாரோ சேர்த்து வைக்கிறாருனாலே அங்கே கலி உக்காந்துட்டு இருக்கு கலகமாக. நமக்கு தேவைக்கு மீறி ரொம்ப சேர்த்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நிச்சயமாக பிரச்சனை வரும். ஏன்னா பல பேர் கண்ணு அதில் இருக்கும் இல்லையா, அதனாலேயே பெரிய கலகங்கள் ஏற்படும். அதனால கலிக்கு இந்த 5 இடத்த கொடுத்துட்டு இங்கே ரொம்ப அழகாக பாகவதம் சொல்கிறது, யார் உண்மையாக சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்படுறோமோ, யார் சத்சங்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ, யார் குருநாதர் கிருபைக்கு எப்பவும் பாத்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ, பாகவதம் சொல்கிறது இந்த 5ல் தெரியாமல் கூட, எதிர்ச்சையாக கூட, இல்லைன்னா யாரோ சொன்னார்னு கூட, சும்மா ஒரு அரட்சணத்துக்கு கூட இதெல்லாம் காலே விட்டுறாதீங்கள் அப்படின்னு மெனக்கெட்டு நம்ம பாகவதம் சொல்கிறது. ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய உயர்ந்த விஷயம் கிருஷ்ண பக்தி, எதேதோ பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி சாமானியமாக நம்ம மனிதனாக இருந்தால் தானே தெய்வத்தை பற்றியெல்லாம் அனுபவிக்க முடியும். அதனால முதல்ல நமக்கு ஒரு அதிகாரம், நமக்கு அந்த ஒரு எலிஜிபிலிட்டியை கொடுக்கறது பாகவதம், நம்மளை ஜாக்கிரதைப்படுத்துறது. ஏன்னா இதிலெல்லாம் மாட்டின்ட்டோன்னா அதோகதி தான் நமக்கு பத்திரம் அப்படின்னு சொல்கிறது. அதனால இந்த ஒரு கலியை அடக்கிட்டான். இப்போது பரீட்சித் என்ன பண்ணுறான், ஒரு சின்ன உளவியல் மேட்டர் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தர்ம தேவதை சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னார் தர்ம தேவதை அப்படின்னா, உன் கஷ்டத்துக்கு யார் காரணம் சொல்லு, அவரை நான் 2ல் 1 பார்க்குறேன்னா. பரீட்சித்து பக்கத்துலேயே தான் நிற்கிறான். இந்த அயோக்கிய பையன் தான் காரணம்னு சொன்னால் பரீட்சித் அப்பவே முடிச்சிருப்பான் அவனை. ஆனால் தர்மம் மெனக்கெட்டு என்ன சொல்லுதுன்னா, அவரவர் ஒரு சித்தாந்தம் சொல்கிறாருப்பா. சில பேர் எல்லாம் என் காலன்றார்கள், சில பேர் என் கர்மன்றார்கள், சில பேர் என் மனசு தான் காரணன்றார்கள், சில பேர் என்ன சொல்கிறார்கள்னா கிரகத்துடைய சஞ்சாரம்னு சொல்கிறார்கள், சில பேர் மனதுக்கும் புத்திக்கும் எட்டாத அந்த பகவான் ஒருத்தருக்கானே அவன் தான் இந்த விளையாட்டுலாம் விளையாடுறான், அவனை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறார்கள். இவர்கள் பக்தர்கள். அப்படி சொல்லக்கூடியது அவரவர் ஒன்று சொல்கிறார்கள், நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லும்போது பரீட்சித்துக்கு ஒன்று உரைச்சிது. ஏன்னா அவன் பரீட்சிதாக இருக்கிறதுனால அவனுக்கு புரிஞ்சுது, ஒருத்தரை பற்றி அனாவசியமாக பழிச்சொல் சொன்னோம்னா அவர் பண்ணது தப்பு தானே, அவர் பண்ண தப்பு நம்ம மேலே ஒரு தவறை இழைச்சிருக்கார் அவர், கரெக்டா? அவர் என் மேலே ஒரு தப்பு பண்ணியிருக்கார், எனக்கு ரைட்டு உண்டா இல்லையா அவரை திட்டுறதுக்குன்னா? ரைட்டு உண்டு, யாரும் இல்லைன்னே சொல்லலை.
ஆனா நீ திட்ட 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 என்ன பண்றோம்னா, அவர் உன் மேல ஒரு பாவச் செயலை பண்ணி அவன் பாவத்தை அனுபவிக்க வேண்டி இருக்க, திட்ட 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 அவனுடைய பாவத்தையும் நல்ல திட்டமா வாங்கிக்கிறோம். நல்லா தேவையா நமக்கு இது? இதுதான் பாகவதம் சொல்றது. இங்க ரொம்ப அழகா சொல்றது, நீ தர்மங்கிறது இதை வச்சே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா எவ்வளவு அழகா டெக்னிக்கலா பேசுறேன். நீ உனக்கு இவன் தவறை அழைச்சிருக்கான், அவனை பத்தி நீ 4 வார்த்தை திட்டினேன்னா அவன் பண்ண அந்த ஒரு பாப்பத்துடைய ஒரு போர்ஷன் உனக்கு வரும்ன்ற பயத்தினால தானே இப்படி சொல்ற. அதுல நான் புரிஞ்சுட்டேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறுனா தான் ரிப்போர்ட் பண்றது வேற, தவறு செஞ்சவனை மனசுல கருவிண்டு அவனை திட்டுறது வேற. ரிப்போர்ட் பண்றது நம்மளுடைய டியூட்டி, அது வேற விஷயம். ஆனா தவறு இழைச்சவனுடைய அந்த ஒரு வெறுப்பை நம்மள மனசுல வச்சுட்டோம்னா ஒரு பெரிய ஆபத்து உண்டு. எந்த தவறு இழைச்சவனுடைய ஒரு குணம் தானே நமக்கு பிடிக்கல. இப்போ ஒருத்தரை பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்குன்னா எதனால பிடிச்சிருக்கு? பிடிக்கல அவருடைய குணங்கள்னால தானே. நல்ல குணம் இருந்தா பிடிக்கிறது, கெட்ட குணம் இருந்தா பிடிக்கல. இப்போ ஒருத்தரை பிடிக்காததுக்கு என்ன காரணம்? அவர்கிட்ட இருக்கக்கூடிய துர்குணம் இல்ல கெட்ட குணம், சரிதானே? இப்போ பிடிக்காத ஒருத்தரை பத்தி பேசி 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 என்ன தெரியுமா ஆகுது? எந்த கெட்ட குணம் உங்களுக்கு பிடிக்கலையோ அந்த கெட்ட குணத்தை கேர்ஃபுல்லா விதை போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் நம்ம இதயத்துல. என்ன ஒரு முட்டாள்தனம் அது! அதனாலதான் தர்மம் சொல்றது, உனக்கு பிடிக்காத விஷயம், துர்குணமான விஷயம், அதை நீ ரொம்ப சிந்தனை பண்ண எது உனக்கு பிடிக்கலையோ அந்த குணம் உனக்கு வந்துரும்பா. அப்படி வந்துருதுன்னா என்ன ஆகும்னா, உன்னையே உனக்கு பிடிக்காம போயிடும். அதுக்கப்புறம் யாரோட வாழறது இல்லையா? அது அழகா எடுத்து காமிச்சிட்டு அடுத்ததா ஒரு விஷயத்தை காட்டுறது. கலி பார்த்தானா, என்ன நீ அடக்கின இல்ல, உன்னை திரும்பி மடக்கிறதுக்கு ஒரு சரியான நேரத்தை பார்த்துட்டு இருக்கேன்னு காத்துட்டு இருக்கு. இப்போ பரீட்சித்து மாதிரி ஒரு சாதுவை அந்த காலத்துல பார்க்க முடியாது. ஆனாலும் கலியை அடக்கணும் அப்படின்னா கலியை பத்தி சிந்தனை பண்ணாதானே அடக்க முடியும். இந்த பரீட்சித்து என்ன பண்ணிட்டான்? கலியை அடக்கணும் கொஞ்சம் கலியுடைய கொஞ்சம் சிந்தனை அவன் இருதயத்துல வருதுனால அதையே சாக்கா வச்சுட்டு கலி உள்ள உட்காந்துருத்தான். கொஞ்சம் காத்துன்னு இருக்கு. எப்போ காத்துட்டு இருக்குன்னா, இவன் ஏதான் இந்த 5 ஸ்தானத்துல ஒன்ன பண்ணான்னா இதையே சாக்கா வச்சு நான் அவனையே போடணும்னு பார்த்துட்டு இருக்கு. கலி எப்படி தெரியுமா வேலை செய்யும்? ஏதோ ஒரு வெளிலேருந்து ஒரு பயங்கரமான பூதமாலாம் வந்து வேலை செய்யாது, நம்ம புத்தி வழியா தான் வேலை செய்யும். குருநாதரோட கிருபையும் எப்படி தெரியுமா வேலை செய்யும்? வெள்ளையந்தெல்லாம் வருதெல்லாம் 2வது பட்சம், வராதுன்னு நான் சொல்லலை. ஆனா நம்ம புத்தியை திருத்தி நம்ம புத்தியுள் புகுந்து போதரொட்டேன்னு சொல்றாரு இல்லையா ஆழ்வார், நம்ம புத்திக்குள்ளதான் அது வேலை செய்யும். நம்ம புத்தியை மாத்தி தான் அது வேலை செய்யும். கருணையும் அப்படிதான் வேலை செய்யும், கலியும் அப்படிதான் வேலை செய்யும். இந்த பரீட்சை என்ன பண்ணா, இந்த ராஜ்யத்துல எல்லாரும் கிருஷ்ண கீர்த்தனம் பண்றார்கள், எல்லாம் தர்மாத்மாக்களா இருக்காது, சந்தோஷப்பட்டான். ராஜாக்கு ஒரு தர்மம் விதிச்சிருக்கு. என்னன்னா, நீ வேட்டையாடணுன்ற ஒரு தர்மம். ஏன் வேட்டையாடணும் அப்படின்னா, இப்போ மான்களை கூட வேட்டையாடணும். ஏன் வேட்டையாடணும்னா, மான்கள் கூட்டம் ஜாஸ்தியா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது பயிரை கொஞ்சம் மேஞ்சிரும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதனால அதை வேட்டையாடணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கனடா நாடுல ஒரு அழகான ரிசர்ச் நம்ம சொல்றோம். நம்ம தர்மம் எவ்வளவு தூரத்துக்கு சூப்பரா இருக்கு பாருங்கள். கனடால ஒரு விலங்கினம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை வேட்டையாடுறதே விட்டுட்டாங்க. அந்த விலங்கினத்தை காலப்போக்கில் இவங்க வேட்டையாடாத விட்டதுனால அந்த விலங்கினமே அழிஞ்சு போற அளவுக்கு போயிடுச்சு. இது என்னடா, அது வேட்டை ஆடினாதானே குறையும், வேட்டை ஆடலைன்னா குறையாதுன்னா, அதுக்கு ஒரு இயற்கை இந்த அன்னை எப்படி பார்த்துக்கிறா பாருங்கள். பொதுவாக நீங்கள் கரெக்டாக வேட்டையாடினா ஒரு விலங்குக்கும் இன்னொரு விலங்குக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி ஜாஸ்தியாக இருக்குமா, அதனால தொற்று நோய் விலங்குக்கு விலங்கும் பாயறது வந்து ரொம்ப கம்மி சான்ஸாக இருக்குமா. இவங்க வேட்டையாடுறதை விட்டதுனால எல்லாம் ஒரே மந்தையாக போய் அதில் மந்தையில் ஒரு விலங்குக்கு ஒரு பிரச்சனை வந்து மொத்த அந்த விலங்கு கூட்டமே அழிஞ்சு போயிட்டான். அப்போ வேட்டையாடுறது நல்லதா கெட்டதாங்கிறது புத்தியால நம்மளால இதெல்லாம் தர்மம் சொல்றது புத்தியால புரிஞ்சிக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். காமன் சென்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் தர்மத்துக்கு காட்டக்கூடாது. ஒன்று சொன்னா செஞ்சிடணும். அந்த தர்மம் என்ன சொல்றதுன்னா, ராஜாவா வேட்டையாடு, ஏன்னா வீரம் இருக்கணும் இல்லையா. ஒரு விளையாட்டுக்கு சொல்றேன், ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் ஒரு முறை ஒரு மகானை பார்த்து பக்கத்தில் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த மகான் சொன்னார் அந்த மருத்துவர்கிட்ட, எனக்கு ரத்தத்தை பார்த்தாலே பயம்பா அப்படின்னார். இந்த மருத்துவர் திரும்ப சொன்னார், சுவாமி எனக்கும் ரத்தத்தை பார்த்தா பயம். பயந்தே போயிட்டார். என்னடா நீ டாக்டரா இருந்து உனக்கு ரத்தத்தை பார்த்து பயந்தானு என்னையா டாக்டர் தொழில் பண்ணுவேன்னு கேட்டாரா அவன். அப்போ ஒரு சத்திரியனா ஒருத்தர் இருக்கான், நாட்டை ரட்சிக்கணும், போருக்கு போகணும்னா அவன் ரத்தத்தை பார்த்து பயப்படக்கூடாது.
இல்லையா? ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யோசிக்க கூடாது, தர்மமான ஒரு காரியமா இருந்தா இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? இதுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி தான் அந்த வேட்டைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வேட்டையாட போனா, இப்போ வேட்டையில ஹிம்சை என்று ஒன்று இருக்கிறது. இந்த கலி காத்துட்டு இருக்கானா உள்ள, இந்த கலியே அவன் நினைச்சின்றதுனால உள்ள உட்காந்துட்டு இருக்கானா, இந்த வேட்டையாடக்கூடிய இந்த செயலை வச்சுட்டு இவன் புத்தியை கொஞ்சம் மாற்றணும்னு கலி முடிவு பண்ணிட்டான். நம்ம என்ன சொல்றோம்? காலம்தான் சார் இல்லையா? வினாச்ச காலே விபரீத புத்தின்னு வடமொழியில் சொல்லுவார்கள். காலம் சரியில்லைன்னா புத்தி பேதலிக்கும்னு சொல்லுவார்கள். இப்போ புத்தி பெருசா காலம் பெருசா அப்படின்னா கடைசியா என்ன ஒத்துக்க வேண்டியிருக்குன்னா காலம் தான் பெருசுன்னு ஒத்துக்க வேண்டியிருக்கு. காலத்தை விட காலனா இருக்கக்கூடிய பகவான் பெரியவன் வேற விஷயம். அதனால அவன் வேட்டையாட போறான். அந்த வேட்டையாட போகும் பொழுது அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு வேட்டைக்கு எந்த விலங்கும் கிடைக்கல. அவன் கூட வந்தவர்கள் எல்லாம் போயாச்சு. அவனுக்கு அந்த தண்ணீர் ஒரு சின்ன ஒரு பையில் எடுத்துன்னு வருவார்கள். அந்த ஆள் காணாம போயிட்டான். தனியா இந்த காட்டுல பசியோடையும் தாகத்தோடையும் சுத்துறான். பொதுவாக ஒருத்தருக்கு கோபமோ தர்மமோ எப்போ மறந்து போகும்? பசி இருந்ததுனாலே பத்தும் பறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பசி வந்துருத்தா அவனுக்கு, உடனே கொஞ்சம் கோபம் வருது. இப்போ தான் சாப்பிட்டாதான் அது அடங்கும். அவன் அப்படியே போயிட்டு இருக்கான். பசியை விட இப்போ தியாகம் ஜாஸ்தியாக போயிடுச்சு. எங்கேயானு தண்ணி கிடைக்குமான்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு ஆசிரமம். ஆசிரமம்னு ஒன்று பில்டிங்லாம் நினைக்காதீங்க. அந்த காலத்து ஆசிரமம்னா மரத்தடி தான் ஆசிரமம். அந்த மரத்தடியிலேயே அந்த ஒரு பெரிய முனிவர் இருப்பார். அவங்க சீடர்கள்லாம் அவங்க ஒரு மரத்தடியில் படுத்துப்பார்கள். காத்தால எழுந்துப்பார்கள், நதியில் குளிப்பார்கள், ஏதோ காய்கிழங்கு சாப்பிடுவார்கள். அங்கே என்ன சொல்லித்தராங்களோ வேதமோ புராணமோ கற்றுப்பார்கள். திரும்பி எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க முடிச்ச அப்புறம். அந்த ஒரு ஆசிரமத்தில் ஒரு மரத்தடியில் ஒருத்தர் அப்படியே சாந்தமே உருவாக இருக்கிறார்கள். பார்த்தாலே சாந்தமாக இருக்கணும். அப்படி இருந்தும் இந்த கலி புத்தியை பேதலிக்கிறது. அவருக்கு ஷமீகர்னு பேர். க்ஷமம் அப்படின்னாலே பொறுமைன்னு அர்த்தம், அடக்கம்னு அர்த்தம். ஷமீகர் அப்படின்னாலே அவர் புலன்கள்லாம் அடக்கி சமாதியில் உட்காந்துட்டு இருக்கார். இப்போ பரீட்சித்து போறான். ஒரே தாகமா இருந்தது. ஐயா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு கேட்குறான். ஐயா கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னா அவர் நகரவே இல்லை. இந்த பரீட்சத்தை எல்லாம் பரீட்சை பண்ணி பார்ப்போம் இல்லையா? அவன் நினைச்சான் நிஜமாவே இவர் கண்ண முடின்னு உட்காந்துட்டு இருக்காரா, இல்லைன்னா நான் வந்திருக்கேன்னு கண்டுக்காம இருக்கிறதுக்கு தியானம் பண்ற மாதிரி நடிக்கிறாரான்னு அவனுக்கு ஒரு டவுட். எதனால? கலினால. அவன் பார்த்தான். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் கடைக்கு போயிட்டு வாங்கன்னா அப்போதான் ரொம்ப சிஸ்டியஸ் கண்ண முடின்ட்டு நான் தியானம் பண்ணுறேன்னு தெரியலையா அப்படிம்பாரு. இதான் தியானமா? தியானம் பண்ணுறேன்ற எண்ணம் வந்தாலே அது தியானம் கிடையாது இல்லையா? குருநாதர் சொல்றார், பக்கத்தில் இடி விழுந்தா கூட தெரியக்கூடாதான், அதுதான் உண்மையான தியானம். அதனால தியானம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, தியானத்துக்கு முயற்சி பண்ணுறேன்னு வேணா சொல்லலாம். அப்போ தான் அவர் உட்காந்துப்பாரு, நான் தியானம் பண்ணுறேன்னு தெரியலையா அப்படிம்பார். கொஞ்சம் நேரம் ஆனோடனே திருப்பி கூப்பிட்டு பார்ப்பாங்க. காதலே விழாத மாதிரி உட்காரவர். ஒரு சின்ன பள்ளி போட்டால் டபால்னு எழுந்து ஊற்றுருவார். ஏதோ முழுந்தது மேலேன்னு. அவன் நினச்சான் இது மேலே ஏதான ஒரு பாம்பு மாதிரி உன்னை சுற்றி விட்டா இவர் உண்மையாக தியானம் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியும்னு பார்த்தா கரெக்டாக கலி ஏற்பாடு. உள்ளையும் வெள்ளையும் செத்த பாம்பு கிடக்குது பக்கத்தில். இதுதான் கலி, இதுதான் காலம் இல்லையா? நிறையா வாட்டி பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸு கிளம்பிடுது, ஐயோ பர்ஸு மறந்து போயிட்டேன். என்னன்னா நம்ம கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம நண்பர் வரார். எங்கே போகிற? நான் பைசா இல்லை கொஞ்சம் பார்த்து பண்ணுறியானா பண்ணி கொடுத்துருவார். நல்ல வேலை கரெக்டாக அவர் வந்து நின்னார்னா நல்ல காலம் இல்லையா? நம்ம ஒருத்தரோட நல்லா சண்டை போட்டு ஸ்கூலில் அப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு போய் இன்டர்வியூ போகிறோம். இன்டர்வியூ எடுக்கிறவர் நம்ம சண்டை போட்ட ஆள் நான் கெட்ட காலம் தானே. கடைசியில் நான் அதுக்கு ஏற்ற ஆள் தான். இதெல்லாம் எனக்கு நடக்கலை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி நல்ல காலம்னு ஒன்று பகவான் நாமா சொன்னால் நல்ல காலம் தானே. நாமம் சொல்லும் நாளெல்லாம் நல்ல நாளேன்னா இதான் அர்த்தம். நம்ம குருநாதர் பாடுறாரு. அப்போ அவனுக்கு கெட்ட காலம். இவன் ஏதான விஷமம் பண்ணலான்னு பார்த்தா பாம்பு இல்லைன்னா கூட பண்ண முடியாது, ஏதோ கத்திட்டு போயிருப்பான். கரெக்டாக கலி பாருங்க, செத்த பாம்பு. அதுவும் செத்த பாம்பு. உயிரோடு இருந்த பாம்பாக இருந்தால் கூட நீங்கள் மேலே போட்டால் அது நழுவி போயிருக்கும், யாரும் பார்த்துருக்க மாட்டார்கள். செத்த பாம்பால் நகர முடியாது. எப்படி காலம் பாருங்க, இப்படி தான் மாட்ட வைக்கும் ஒருத்தர். அந்த பரீட்சைத்து பார்த்தான். தன்னுடைய வில்லை எடுத்துன்னு போயிருக்கான். வேட்டைக்கு தானே போயிருக்கான். அந்த செத்த பாம்பை பார்த்தான். உடனே அவனுக்கு உள்ள ஒரு விஷமம் தோணித்து. இந்த செத்த பாம்பை மொத்தமாக இப்படி ஒரு மாலையாட்டம் போடுவான். இந்த பாம்பு மேலே பட்டாலும் டபால்னு எழுந்துப்பார். அப்போ அவரை கேட்டுக்கலாம், என்னையா ஏதோ தியானம் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிறா, கொஞ்சம் தீர்த்தம் கொடுங்க. இதெல்லாம் பண்ணுறாலே கிடையாது பரீட்சித்து. ஆனால் காலம் கலி. உடனே அவன் என்ன பண்ணான், வில் நுனியிலேருந்து அந்த பாம்பை அப்படி அலாக்கா எடுத்தான். மேலே அவருடைய கழுத்தில் போட்டான். அவர்கிட்டேருந்து ஒரு சின்ன சலனம் கூட இல்லை, ஒரு சின்ன அசைவு இல்லை, அப்படியே இருக்கார். அதே சாந்தம். இப்படி கூட பண்ணல. அவன் போட்டானா? பாம்பு இருந்ததா? நகரில் இல்லை.
இப்போ அவரை நமஸ்காரம் பண்ணி பாம்பை எடுத்து அழுது தவறு செய்து விட்டேன் மன்னிக்க வேண்டும் சொல்ல வேண்டியதானே. கலி சொல்ல விடாது. கலியோட அடுத்த குணம் என்ன தெரியுமா? நம்ம தப்புன்னு நல்லா தெரிஞ்சா கூட யாரானு தப்புன்னு சொன்னோன்னா அவர் மேல கோபம் வரும். நீ யாரையா சொல்ல, நீ ரொம்ப ஒழுங்காயா அப்படின்னு அங்க ஒரு சண்டை வரும். கலகம்தான் கலி. இப்போ அவன் போட்டவன் அவர் ஆடலைன்னு தெரிஞ்ச போதாவது நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருந்தான்னா நமக்கு பாகவதமே கிடைச்சிருக்காது. பாருங்க, இப்போ அது தேங்க்ஸ் சொல்றதா சாரி சொல்றதான்னு தெரியல எனக்கு. அவன் எடுத்து பாம்பை போட்டான், அவர் நகரவே இல்லை. அவன் பார்த்தான், சரி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு குதிரை எடுத்துன்னு கிளம்பி போயிட்டான். நம்ம குருநாதர் அழகா சொல்லுவார், இந்த சாதுக்கள் சங்கத்தோட அரை க்ஷணம் அரை வினாடி சாது சங்கத்தில் இருந்தா கூட பெரும் நன்மை, அரை வினாடி துஷ்டர்கள் சங்கத்தில் இருந்தாலும் பெரும் நஷ்டம் அப்படிம்பார். இந்த கலியோட கொஞ்ச நேரம் பேசினான் இல்லையா, அதனால ஒரு துஷ்ட சங்கம் ஒரு அரக்ஷணம் அவனுக்கு வந்துருத்தான், அதனால புத்தி மாறி போயிடுச்சு. ஆனா இந்த சாதுவோட நின்னா இல்லையா, தர்ஷனம்னு சொன்னோம் இல்லையா, ஏஷாம் தர்ஷன மாத்திரேன கிருஷ்ண பக்தி பிரஜாயத்தேன்னு, இந்த ஷமீகர்ன்ற சாதுவை பார்த்தான். அவன் வீட்டுக்கு போக 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 மனசு திருப்பி சாதாரண நிலைக்கு வருது, ஒன்றும் பசி போல தாகம் போல. ஆனா அவருடைய தர்ஷனத்தினால கொஞ்சம் சுதாரிச்சிருந்தான். அடடா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி அவன் புத்தி வருவதற்கும் அவனுடைய ஊருடைய எல்லை அடைவதற்கும் சரியா இருந்தது. அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான் உள்ள. இப்போ இந்த மாலையோட இவர் உட்காந்துட்டு இருக்கார், இந்த பாம்பு மாலையோட. நம்ம பரீட்சித்தை விட்டு கொடுக்க மாட்டார் நம்ம குருநாதர். பரீட்சித்து ஏன் இந்த மாலையை போட்டான்னு ஒரு ரசம் சொல்றார். இது சித்தாந்தம் இல்லை, ரசம், ஒரு சுவாரஸ்யம். அவர் சொன்னார், இந்த சமீக்கர் எப்படி இருந்தாராம், நல்ல பட்டப்பட்டியா விபூதி அடிச்சிருந்தாராம், நல்ல மீசதாடியோட இருந்தாராம், நல்ல ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டிருந்தாராம், பார்க்கறதுக்கே தட்சிணாமூர்த்தி மாதிரி இருந்தாராம். ஒன்னே ஒன்று தான் குறைஞ்சுதான், நாக ஆபரணம் ஒண்டி தான் குறைஞ்சுதான். பரீட்சித்து நினைச்சானா இவரை மொத்தமா தட்சிணாமூர்த்தி மாதிரி பார்ப்போமேனு ஒரு நாகத்தை எடுத்து போட்டான்ட்டார். அவர் நம்ம பரீட்சித்தை விட்டு கொடுக்கலாமா, பாவம் பாகவதம் கொடுத்துருக்காரு. அப்படி அவனை பார்த்துட்டு அவர் கிளம்பினார். அவருக்கு ஒரு 8 வயசு குழந்தை, அவனுக்கு ஸ்ருங்கின்னு பேர். அதான் சின்ன பையன். அவன் அப்பா எவ்வளவு மந்திரம் ஜபம் பண்ணியிருப்பார். அந்த மந்திரத்தை 7 வயசுல அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். மந்திரம் கொடுத்தவருடைய பெருமை. அவனும் அப்பா சொல்றத அப்படி கேட்பானா, அப்பானா அப்படி உருகுவானா, அப்படி ரொம்ப சமத்து குழந்தையா இருக்கான். பக்கத்துல கௌசிகின்னு ஒரு நதி, அந்த நதியில விளையாடிட்டு இருக்கான் குழந்தைங்களோட. சின்ன பையன் தானே, என்ன விளையாடினான்னு தெரியல, கில்லி தண்டான்னு வச்சுப்போமே, இதோ விளையாடிட்டு இருக்கான். விளையாண்டு இருக்கும்போது ஒரு பையன் ஓடி வரான். டே ஸ்ருங்கி, என்னடா இது, உங்க அப்பா என்னடா புதுசு புதுசா ஏதோலாம் இந்த நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிறார் அப்படின்றான். அப்பான்னு உடனே கோவம், என்னடா சொல்றேன், உங்க அப்பா ஒரு பாம்பு போட்டுன்னு இருக்காருடா கழுத்துல. அப்படியா? இன்னும் உணர்த்த சொல்றான், சாதாரண பாம்பு இல்லடா, செத்த பாம்புடா. செத்த பாம்பு எப்படி வந்துருக்கும் உங்க அப்பா கழுத்துல? இந்த செத்த பாம்பு தானா மேல போயிருக்கும்டா. டே, செத்த பாம்பு எப்படா ஏறும் கழுத்துல? அப்போ வேற யாரும் தாண்டா போட்டிருக்கணும் உங்க அப்பா மேல அப்படின்னா. இந்த ஸ்ருங்கிக்கு 1 இயர் தான் ஜபம் பண்ணா, ஆனாலும் அவனுக்கு அப்படி ஒரு ஞான திருஷ்டி இருந்தது. டக்குன்னு உட்காந்தான், கண்ணை மூடினா, நடந்தது என்னன்னு பார்த்தா ரீவைண்ட் மாதிரி தெரிஞ்சது, சிசிடிவி கேமரா மாதிரி பார்த்துட்டான் உள்ள. பார்த்தா இந்த ஊர் ராஜா, எல்லாரும் புகழக்கூடிய ராஜா, எல்லாரும் சாது சாதுன்னு சொல்லக்கூடிய ராஜா, அந்த பரீட்சித்து வருது தெரியறது. அவ அப்பாவை பார்த்து தண்ணீர் குடுமையா தண்ணீர் குடுமையான்னு கேட்டது தெரிஞ்சது. உடனே பரீட்சித்துக்கு கோபம் வந்தது தெரிஞ்சது. அவனோட வில்லோட முனியிலேருந்து அந்த மாலையை போட்டது தெரிஞ்சது. அப்படி அவன் பார்த்தானோ இல்லையோ, இந்த ஸ்ருங்கிக்கு கோபம் வந்துருச்சு. உடனே தீர்த்தத்தை எடுத்தான். என்ன நினைச்சிட்டு இருக்கான் இந்த ராஜா, நாங்கள்லாம் கையால் ஆகாதவர்கள் நினைச்சானா? இந்த ராஜாக்கு கையில பலம் இருக்கு, எனக்கு வாக்குல பலம் இருக்கு. இந்திரன் கையில வேணா வஜ்ரத்தை வச்சுட்டு இருக்கலாம், என் வாக்குல வஜ்ரம் இருக்குடா. நான் இவ்வளவு நாள் உண்மையா ஜபம் பண்ணி இருக்கேன், எங்க அப்பா கொடுத்த மந்திரத்துடைய பலம் என்கிட்ட இருக்கு. இப்படி எங்க அப்பாவை இழிவுபடுத்தின அந்த ராஜா என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கேட்க கிருஷ்ணன் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானா? கிருஷ்ணன் இருந்தா அப்படி பண்ணுவானா? இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது, இல்லைன்னா மேலும் மேலும் இப்படி பண்ணுவான். அவனுக்கு ஒரு சாபம் கொடுக்கறேன்னு இந்த 8 வயசு குழந்தை பேசுறது. என்ன சாபம் கொடுக்கறதுன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சாபம் கொடுக்கறது. என்ன கொடுக்கறதுன்னா, எந்த ராஜா சாதாரண செத்த பாம்பை என்னுடைய அப்பாவுடைய கழுத்துல போட்டாரோ, அவர் இந்த லோகத்து பாம்பு இல்ல, தேவலோகத்து பாம்பா இருக்கக்கூடிய தக்ஷகன் 7 நாள்ல கடிக்கட்டும்ட்டார். யாரானு நிறைய திட்டுவார்கள், இந்த கிராமத்துக்குலாம் போனீங்கன்னா திட்டுவாங்க, விளையாட்டுக்கு தான் திட்டுவாங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, உன் தலையில இடி விழ அப்படிம்பார்கள்.
கோவம் வந்தால் டக்குன்னு சொல்லிடுவார். அப்புறம் சரி குழந்தை கோச்சிக்காதடா, ஏதோ சொல்லிட்டேன்டா அப்படிம்பாரு. யாருமே உன் தலையில 8வது நாள் மத்தியானம் இடி விழன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவார்களான்னு? அப்போ தெரிஞ்சுக்கோங்க, இவன் சாபம் கொடுத்தது இவன் கிடையாது. இது ஏதோ அவனுக்கும் மீறி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி தான் அவனை சாபம் கொடுக்க வச்சது. எந்த சக்தி அது அப்படின்னா தர்மம்ன்ற சக்தியாம். உபநிஷதம்னு சொன்னேன் இல்லையா, உபநிஷத்துல அழகா காமிச்சுட்டே வருது. தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், எல்லாரும் கரெக்டா தப்பு பண்ணாம யாரு கண்ட்ரோல் பண்ணணும்னா ஒரு சத்திரியன் தான் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசுன்னு சொல்றோம் இல்லையா, அரசன். அந்த அரசன் தான் சமூகத்துல யாரும் தப்பு பண்ணாம அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற. உடனே உபனிஷத்து அர்த்த வார்த்தை கேட்கறது பிருஹதாரண்யம்னு ஒரு உபனிஷத்துல அழகான ஒரு விஷயம். அடுத்த கேள்வி கேட்குது, அரசனே தப்பு பண்ணா யாரு கேட்பான்னா க்ஷத்ரஸ்ய சக்ரம் கிம் அப்படின்னு கேட்கும் பொழுது அது சொல்றது தர்மம் அவன் தலையில தட்டும் அப்படிங்கிறது. அப்போ ராஜா பரீட்சித்து சாதுக்கள் எல்லாம் ரட்சிக்க வேண்டிய ராஜா, அவனே ஒரு சாதுவை பார்த்து அவரை ஒரு கிண்டல் பண்ற மாதிரியோ அவரை ஹிம்சிக்கிற மாதிரியோ ஒரு காரியம் பண்ணான்னா அவனுக்கு யாரு தண்டனை கொடுப்பார்கள் அப்படின்னா தர்மம் தான் தண்டனை கொடுத்தது. இது சாமானியம். பரீட்சித்து ரொம்ப நாளா நான் கிருஷ்ண கதை கேட்கணும், கிருஷ்ணா எப்படியாவது எனக்கு கிருஷ்ண கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டான். பரீட்சித்தோட தலைவிதி என்னன்னா இதுதான், 7 நாள்ல அவன் போகணுங்கிறது தலைவிதி. ஏதோ இவர் சொன்னதுனால தான் அவன் போனான்னு நினைக்க வேண்டாம். 7 நாள் போறதுக்கான மார்க்கத்தை இவர் பண்ணி கொடுத்தார், அவ்வளவுதான். இப்போ 80 வயசு 100 வயசுன்னு வச்சுப்போம். 100 வயசுல ஒருத்தர் போகணும்னு தலைவிதின்னா அது தர்மம் படித்தவர்களுக்கு இது தலைவிதின்னு நல்லா தெரியும். டாக்டர் என்ன சொல்வார்கள், ஹார்ட் அவர் ஒழுங்கா பார்த்துக்கல, ஹார்ட் அட்டாக்ல போனார்னு அவர் சொல்வார். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி என்ன சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் ஃப்ரைடு உருளைக்கிழங்குன்னு சாப்பிட்டதுனால தான் அவர் போனாருமாரு. அவரவர்கள் புத்திக்கு ஏற்ற மாதிரி காரணம் சொல்வார். ஆனால் உண்மை என்ன, இந்த சரீரத்துக்கு இவ்வளவுதான் காலம்னு தர்மம் உனக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கு, அதுபடி அவங்க கிளம்புறாங்க. இது பொய்யா அது கரெக்டான எல்லாமே கரெக்டு, அதுதானே தர்மம்னு சொல்றது. துன்பத்துக்கு காரணம் மனம்னு சொல்கிறார்கள், காலம்னு சொல்கிறார்கள், எல்லாமே கரெக்டு தான். ரைட்டா, நீங்க எப்படி பார்க்கணுமோ நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி. இப்போ பரீட்சித்து 8வது நாள் போக வேண்டியதுதான் அவன் தலையில் எழுதியிருக்கு. ரைட்டா, இவன் ரொம்ப நாளா கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டான். இப்போ அந்த தெய்வ சக்தி என்ன பண்ணிட்டுன்னா, இப்படியே விட்டோம்னா 8வது நாள் வரைக்கும் அவன் வேலை செஞ்சுட்டே பிரயோஜனம் இல்லாம கிளம்பி போயிடுவான். இவன் கதை கேட்கணும்னு ஆசைப்பட்டான், இவனுக்கு 7 நாள் லீவ் கொடுத்தாகணும். ஒரு ராஜாக்கு லீவே கிடையாது. எப்போ லீவு அவனுக்கு கிடைக்கும்னா ராஜ்யத்தை வேற யாருன்னு ஒருத்தர் கொடுத்துட்டு அவன் யாரான்னு கதை சொல்வாரான்னு தேடின்னு போனாதான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ ராஜ்யத்தை அவன் ஜனமே ஜெயன் அவனுடைய பையனுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு 13 வயசு தான் ஆறுது. அட்லீஸ்ட் 16வது ஆக வேண்டாமா? அப்போ அந்த தெய்வ சக்தி என்ன பண்றதுன்னா ஒரு உயரிய நோக்கத்துக்காக இந்த ஒரு சாபம்ன்ற ஒரு அனுகிரகத்தை அவனுக்கு பண்ணித்துன்னு சொன்னா தப்பு கிடையாது இல்லையா? இது பாகவதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நடப்பதெல்லாம் சரியாக நடந்தது நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். இந்த பரீட்சித்து 7 நாள் அவன் திரும்ப நீ மழை பெஞ்சுதான், பக்கத்து ஊர்ல எப்படி இருக்கான், இங்க வரி வசூல் ஆச்சான்னு கேட்டா போகணும், அழகா கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு கேட்டுட்டு போக வேண்டியதானே. அதனால என்ன பண்ணார், ஒரு சாபம்னு ஒரு வியாஜம் இந்த பாகவத தர்மன்ற தேவத்தை அவனுக்கு ஏற்பாடு பண்ணிடுச்சு. உடனே பரீட்சித்து இது சொன்ன உடனே இந்த குழந்தை சாப்பிட்டு, ஆனாலும் குழந்தைக்கு பாசம் இல்லையா, அப்பா கிட்ட விக்கி அழறான். அப்பாவை பார்த்து இப்படி பண்ணிட்டாருன்னு மெதுவாக அந்த பாம்பு எடுத்து தூக்கி போட்டு அப்பாவுடைய காலில் நின்று அழறான். இந்த அழுக சத்தம் கேட்டு இந்த ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு இப்படி சமீகர் கண்ணை திறந்து பார்த்தா தான் புள்ள அழுதுன்னு இருக்காரு. இந்த பிள்ளைக்கே நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியும் பொழுது அப்பனுக்கு தெரியாதா? அவர் நல்லா பார்த்து சொல்றாரு, ஏண்டா குழந்தை என்ன பண்ண, உன் முகம் கலைஞ்சி இருக்கே, நீ பண்ண ஜபத்துடைய தேஜஸ் அந்த ஒரு பளபளப்பு போயிடுத்தேப்பா, என்ன பண்ண, தவறு எதான் பண்ணிட்டேன்னா அதே சொல்றது. ஒரு ராஜா வந்தார், அச்சாச்சோ பரீட்சித் மகாராஜா பெரிய மகாத்மாப்பா, ஆணைக்கும் அடிசருக்கும்னு சொல்லுவார்கள். இதில் ரொம்ப அழகாக குருநாதர் ஒரு விஷயம் சொல்லுவார், எப்பவுமே தவறு செய்யாத ஒருத்தர் ஏதோ ஒரு நாள் தவறு செஞ்சாருன்னா அது அவர் பண்ற தவறு கிடையாது, காலத்தினாலேயோ இல்லை நிர்பந்தத்தினாலேயோ ஏற்படக்கூடிய தவறுன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் டெய்லி தப்பு பண்றான், ஆனா ஒரு நாள் கரெக்டா ஒன்று பண்ணிட்டான்னா அவன் பண்ற நல்லதும் கிடையாது, அது ஏதோ அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு பாக்கியம் இல்லையா? ஆனா இந்த பரீட்சித்து இந்த மாதிரி பண்ணக்கூடியவன் கிடையாது, சாதுக்கள்னா அவனுக்கு மரியாதை. அவன் இப்படி பண்ணிட்டான்னா உனக்கு புரிஞ்சிக்க வேண்டாமா, ஏதோ ஒரு முறை இப்படி பண்ணிட்டாங்கிறதுக்காக அவனுக்கு சாபம் கொடுத்துட்டியே, அவன் இந்த ஒரு நாட்டையே பாகவத தர்மமா நடத்தணுங்கிறதுக்காக எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான், அவனுக்கு போய் இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்குற. உடனே அந்த குழந்தை அழுதுண்டே இருக்கும்போது சொன்னார், நீ பண்ணது பண்ணிட்ட, இனிமே உன் வாக்கை நான் மாற்ற முடியாது, ஏன்னா நீ சொன்னது சத்தியம், நீ பண்ண ஒரு ஜபம் சத்தியம்,
ஆனால் ஒன்று பண்ணலாம், அவருக்கு நம்ம சொல்லிடலாம், யாரையானு விட்டு இந்த பரீட்சித்துக்கிட்ட நீ என்ன பண்ணுற, யாரையானும் அனுப்பு, இந்த பரீட்சத்துக்கு இப்படி ஒரு சாபம் இருக்குனாவது அவன் தெரிஞ்சுக்கட்டும். தெரிஞ்சுட்டா வேணா பரிகாரம் பண்ணால் பண்ணிக்கட்டும், இல்லைன்னா முக்கியமான அலுவல் விஷயங்கள்லாம் முடிக்கணும்னா முடிக்கட்டும். அவன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கட்டும், ஒரு ஆளை அனுப்பு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யன், பெரிய சிஷ்யன், அவன் கிளம்பி போனான் பரீட்சித்துக்கிட்ட இந்த கதையை சொல்கிறதுக்கு. தைரியமாக போகிறான். ராஜா கிட்ட எங்களுடைய குருவோடைய குழந்தை உங்களுக்கு சாபம் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதுக்கு யாருக்கான்னு தைரியம் இருக்குமானா, எல்லாமே அப்படி இருக்குங்க, எல்லாம் நான் போகிறேன்னு கிளம்புறது எல்லாம். ஏன்னா ராஜா மேலேயும் நம்பிக்கை, குரு மேலேயும் நம்பிக்கை. கிளம்பி போகிறான். இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த ராஜா கரெக்டாக அவனுடைய எல்லையில் வரான். ராஜா அப்படி வந்தான்னா எல்லாரும் வரவேற்பார்கள், நிறையா ஜெயகோஷம் சொல்வார்கள், ராஜாதி ராஜா, ராஜ கம்பீர, ராஜா மார்த்தாண்ட அப்படிலாம் சொல்லி தானே கூப்பிட்டு வருவார்கள். இப்படி அவன் உள்ளே போகும்போது அன்றைக்கி புதுசாக ஒரு எக்ஸ்ட்ராவாக போடுறார் ஒரு வாழ்க. தர்மபுத்திரரின் பேரனே நீ வாழ்க, தர்மத்தின் ஸ்வரூபமாய் இருப்பவனே நீ வாழ்க, சாதுக்களை ரட்சிப்பவனே வாழ்கன்னு சொல்ல சொல்ல ஒன்று ஒன்று அம்பு மாதிரி குத்துறதான். நம்ம பண்ண தப்புக்கு மொத்தமாக தவறாதகளானே இவர் சொல்கிறார். தர்மபுத்திரோட பேரனானா, தர்மபுத்திரோட பேரனன் தான் அப்படி பண்ணுவேனா, சாதுக்களை போஷணம் செய்வேன்னு சொல்கிறார்களே, சாதுக்களுக்குனா நான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு குத்துறதவனுக்கு அவன் வெள்ளை காட்டிக்கல, முகம் வாடித்து நேர போனான். இன்னும் சாப்பிடல, இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கல. அவன் உள்ளே உட்காந்தான், அப்படியே கண்ணீர் வெடிச்சான். நான் யுதிஷ்டருடைய பேரனா இருந்து கொண்டு இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேனே கிருஷ்ணா, இனிமே நீ என்னை ஏறெடுத்து பார்ப்பியா, உனக்கு என் மேலே இனிமே அன்பு இருக்குமா, இப்படி ஒரு தவறு பண்ணிட்டேனே, உனக்கு நான் அபச்சாரம் பட்டா கூட நீ தாங்கிப்ப, உன் அடியாருக்கு அபச்சாரம் பட்டா நீ பொறுத்துப்பியா, இப்படி தப்பு பண்ணிட்டேனேன்னு துடிக்கிறான். இங்கே தான் உண்மையான சாதுக்களுடைய கேரக்டர், குணம். அவன் சொல்கிறான், நான் பண்ண தப்பை மன்னிச்சிடுன்னு அவன் கேட்கல, நான் பண்ண தப்புக்கு தண்டனையை கொடுத்துடுன்றான். தண்டனை வராமல் என்னை காப்பாத்து அப்படின்னு சாமானியம் நம்ம அப்படி தான் வேண்டிக்கணும். ஆனால் அந்த பரீட்சித்து மகானா இருக்கிறதுனால எனக்கு இப்போவே தண்டனையை கொடுத்துரும், அந்த தண்டனை கொடுக்குற வரைக்கும் அந்த ஒரு 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 பாரத்தை நான் தாங்கிறதுக்கு தயாராக இல்லை, உடனே எனக்கு தண்டனை வரும், அதோட தீர்ந்து போச்சுன்னு இருக்கட்டும், கிருஷ்ணா நீ என்ன வேணாலும் கொடு, ஆனால் உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய ஒரு பிரீத்திக்கும் நான் எப்பவும் பிரார்த்தனமாக இருக்கணும், எனக்கு நீ ஒரு தண்டனையை அனுகிரகம் செய் அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்டுட்டே இருந்து ராஜ்யத்தில் வந்து உட்காடுறான். ஏதோ ராஜ்ய விஷயங்கள்லாம் பேசுகிறாலும் ஏதோ அவன் காதலியே விழலை. அப்போ வரான் இந்த சிஷ்யன். உடனே ஒரு காவலாளி உள்ள வந்து சொல்கிறான், யாரோ சமீக மகரிஷியா, அவன் சிஷ்யன் வரன்னு டபால்னு எழுந்துனா கூப்பிடுங்க அவரை. வரான், ஒரு ராஜா தானே, ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா, வரான். ராஜாவுக்கு வணக்கம் அப்படின்னா தலை குனியலை, வாக்கில் தான் வணக்கம் இருக்கு. ஏன்னா அவனுக்கு இருக்கும் இல்லையா, என் குருக்கு வந்து ஒரு மாலையை போட்டு போயிட்டான்னு உள்ளே இருக்குமே. அவன் அழகாகவே சொன்னார் ராஜா கிட்ட, எங்கள் குரு அனுப்பிச்சார், உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும்னு சொன்னார், தகவலை சொல்லிட்டு நான் கிளம்புறேன். உங்களுக்கு 7வது நாள் தேவலோகத்தை நாகம் ஒன்று, தக்ஷகன்னு ஒரு நாகம், அது வந்து தீண்டி நீங்கள் பரலோகம் போயிடுவீர்கள் என்று எங்களுடைய குருவுடைய புத்திரன் ஸ்ருங்கி அவர்கள் உங்களுக்கு சாபம் இட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன, ராதே ராதேன்னு திரும்பி போகிறான். அவன் ஏதோ சாதாரணமாக சார் உங்கள் முடி சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி தான் சொல்லிட்டு போகிறான். அவன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டான். அவையோர்கள்லாம் காத புத்திரால நடுங்குறார்கள், எல்லாம் எழுந்து ஹா ஹா அப்படின்றார்கள், அச்சோன்றார்கள். இதெல்லாம் கேட்டான். அந்த அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஹிருதயம் உடஞ்சி போச்சு. ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருந்தது தான், யாருன்னா பரீட்சித்துக்கு. சந்தோஷப்பட்டான். உடனே எல்லாரையும் உட்கார சொன்னான். இந்த பையன் சொல்லிட்டு போனார், இந்த வைதிகர் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார், 7வது நாள் நான் எப்படி சொல்வேன் மகாராஜா, சொல்லுங்க. 7வது நாள் தக்ஷகன் அப்படின்னு ஒரு தேவநாகம் வந்து உங்களை தீண்டுமாம் மகாராஜா, நீங்கள் கவலைப்படாதீங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை நாகத்தையும் அழிச்சிடணும் அதுக்குள்ள அப்படின்றான். இருப்பா, கவலைப்படாதீங்க, இந்த நாக தோஷத்துக்கு எனக்கு ஒரு வேள்வி தெரியும், அதை நம்ம பண்ணலாம், இரு. விஷயம் இதுதானே, உங்களுக்கெல்லாம் மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றான். எல்லாரும் கேட்குறார்கள், மகாராஜா 7வது நாள் நீங்கள் கிளம்ப போகிறேன்னு தெரிஞ்சும் உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சாதாரண ஒருத்தனை பார்த்து ஒரு ஜோசியர் சொல்கிறார், 7வது நாள் நீ போயிடுவாப்பா அப்படின்னு போட்டேன்னா தட்சிணை வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டான், அப்பவே புட்டுன்னு போயிடுவான் அவன். 7வது நாள் போகிறான் அப்படின்னு படுத்துருவான். அந்த ஜோசியருக்கு தட்சிணை வராது, அவன் கிளம்பி போயிடுவான் இல்லையா? அப்படி நார்மலாக இருக்கிறது. இவன் சந்தோஷப்படுறான், ஆஹா அப்படின்னா கிருஷ்ணா கிருபாளுன்றான். கிருஷ்ணா கிருபாளுவா, நீ கவலைப்படாத, சாக மாட்ட, வாழ்வேன்னா கிருஷ்ண கிருபாளு, 7வது நாள் போவேன்னா எப்படி சாமி கிருஷ்ண கிருபாளுன்னு 2 காரணம்ன்றான். அவன் சொன்னான், எனக்கே ரொம்ப நாள் போருன்னு தோணி போயிடுத்து, என் குழந்தைய உட்கார வைக்கணும், நீங்கள் உட்கார விட மாட்டீர்கள், இப்போ வேற வழி இல்லையோன்னு 8வது நாள் யாரான ஒருத்தர் ஆண்டு தானே ஆகணும், அதை நான் இப்போவே பண்ணுறேன்.
எனக்கு 2 விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். ஒன்று என்னன்னா, அவன் சொல்றான், எல்லாருக்கும் பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பார்கள், அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஆனால் அதில் டேட் ஆஃப் டெத் இருக்குமா? இருக்காது. யாருக்குமே என்னைக்கு போக போகிறோன்னு தெரியாது. எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியறது 8வது நாள் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ நான் 7 நாள் தான் இருப்பேன் அப்படின்னா, நான் வாழ்க்கையில எது ரொம்ப முக்கியமோ எனக்கு அதை மட்டும் 7 நாள் பண்ணிட்டு நிம்மதியா போவேன். அனாவசிய விஷயத்துல நான் மாட்டிக்க மாட்டேன், டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டேன். இது ஒரு பெரிய லாபம் எனக்கு. 2வது சொன்ன, நாளைக்கு நான் அவைய கூட்டினேன்னா நீங்களாம் வருவீங்களான்னு உங்களுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா எனக்கு இவன் ஒரு தபஸ்வி சொன்னதுனால நிச்சயமா 7 நாள் உயிரோட இருக்க போறேன். அந்த உத்தரவாதம் உங்களை யாருக்குமே கிடையாது. 7 நாள் நிச்சயமா இருக்க போறேன், 8வது நாள் நிச்சயமா இருக்க மாட்டேன்னு இதை விட என்ன பெரிய வரம் வேணும்ன்ற. அப்படியே எழுந்தான், தன்னுடைய கிரீடத்தை எடுத்தான், ஜனமேஜயனை உட்காருன்னான், உட்கார வச்சான், அவனுக்கு கிரீடத்தை போட்டான். பெரியோர்கள்லாம் பார்த்து, 13 வயசு குழந்தைவன், இவனை ஒழுங்கா அவன் ஒரு 18 வயசு 16 வயசு வர வரைக்கும் நீங்க தான் வழி நடத்தணும், நான் கிளம்புறேன்னார். உன்னை எல்லாரும் ராஜாவை பார்த்து நில்லுங்கள்னா யார் சொல்றதையும் கேட்கல. நான் பல பேர் சொன்னார்கள், உங்களை ஒரு பெரிய தூண்ல ஒரு சின்ன ரூமை போட்டு பாம்பு அவ்வளோ தூரம் வராத மாதிரி உங்களை காப்பாற்றுறோன்னா போரும்பா. 8வது நாள் போகணும்னா ஏதோ ஒரு வழியில வந்துத்தானே ஆகணும். நான் வாழ்க்கையில கிருஷ்ண கதையை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், வாழ்க்கையில அடைய வேண்டியது என்னவோ அதை அடையணும்னு ஆசைப்பட்டேன். இனிமே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன விஷயமா போயிடுது. பொதுவா வரி கட்டணும்னு ஒரு டேட்டு கொடுப்பாங்க இல்லையா? வரி கட்டணும் டேட்டு கொடுப்பாங்களா? நம்ம எப்போ கட்டுவோம்? வரி கட்டுறதுக்கு டெட்லைன் 31வது மே அப்படின்னா இன்னைக்கு கட்டலாம் இல்லையா? சொல்லிட்டாங்கல்ல கட்டணும்னு. எப்போ கட்டுவோம்? 30ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு ஏதோ ஒன்று மறந்து போயிட்டேனே, கொண்டு வாத கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அந்த சைட்டுக்குள்ள போ, ஐயோ பவர் கட் ஆயிடுதா, அச்சோ என்ன பண்றது, பெனால்ட்டி போடுவானே. 30ஆம் தேதி தான் முடிப்போம். வரியை நீங்கள் எப்போ வேணாலும் கட்டலாம்னா எவனும் கட்ட மாட்டான். எல்லாத்துக்கும் டெட் லைன் அப்படின்னு கரெக்டான வார்த்தை. அதுக்கு மேல தாண்டி அந்த கோடை தாண்டினா டெட்னா தான் வேலை நடக்கும். அதனால பரீட்சித்து பார்த்தானா, எனக்கு பாகவதம் கேட்கறதுக்கு 7 நாள், 8வது நாள் டெட்லைன் எனக்கு, அதனால நான் இப்பவே கிளம்புறேன் பாகவதம் கேட்கன்னு கிளம்பி போயிட்டான் இல்லையா? ஏன்னா அதுதான் வாழ்க்கையோட பிரயோஜனம். வாழ்க்கையோட பிரயோஜனம் அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி. அவன் கிளம்பி போயிட்டான். பின்னாடி வரார்கள், யாரும் வராதீர்கள்ட்டார்கள். உங்களுடைய உபாயம் எனக்கு அவசியம் இல்லை, நான் கிளம்புறேன். கிளம்புனான். கிளம்பும் பொழுது எங்க போனான்னா எல்லாரும் ஆசைப்படுறது. யார் இந்துக்களா இருக்கிறவர்கள்லாம் ஒரு காலத்துல எங்க கங்கை ஓடுறதோ அங்கதான் என் பிராணன் போகணும்னு ஆசைப்படுவார்கள். காசிக்கு போகலாமான்னு பார்ப்பார்கள், கயாவுக்கு போகலாமான்னு பார்ப்பார்கள். இல்லைன்னா கங்கை போற இடத்துல கங்கை கரையில உயிரை விடணும்னு எல்லாரும் ஆசைப்படுவார்கள். கங்கைன்னா அப்படி ஒரு பாசம், அப்படி ஒரு அன்பு. அதனால பக்கத்திலேயே அவனுக்கு கங்கை கரை இருந்தது. அவன் இருந்தது ஹஸ்தினாபுரம், பக்கத்திலேயே கங்கை கரை. இப்போ சுகதால் அப்படின்ற இடம், அங்கே தான் உட்காந்து கதை கேட்டான். அந்த இடத்துக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கோம் நம்ம சத்சங்க மக்கள். அந்த இடத்துல போய் கங்கையில் உட்காந்துட்டான். தன்னுடைய ஆபரணங்கள்லாம் தூக்கி போட்டான். அழகான சுறுசுறான கேசம், அதை வாரிக்க கூட இல்லை, அது மாட்டுக்கு இருக்கு. நல்லா அவனுக்கு கூர்மையான நாசி, அழகான கண்கள். ஏன்னா கிருஷ்ண பக்தனும் வந்து உக்காந்துட்டான் அவன் மாட்டுக்கு. யாரையும் ஒன்றும் சொல்லலை, பிசாம உட்காந்துட்டான். என்ன நம்பிக்கை இல்லைன்னா, கிருஷ்ணா உன்னுடைய கருணை என் மேல இருக்குமாகில் நான் இந்த பிராணனை விடுறதுக்குள்ள நீ நிச்சயமா எனக்கு உபாயத்தை காட்டு, உன்கிட்ட சேர்த்துப்பேன். உன் கருணை என் மேல கிடையாதுன்னு நீ முடிவு பண்ணா, நான் தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் உன்னை அடைய முடியாது. இனிமே நான் பண்றதுக்கு எதுவும் இல்லை, உன்னுடைய கருணையை முழுவதாக சரணடைந்தே. சரணாகதியுடைய பூர்ண லட்சணம். எல்லாத்தையும் விட்டான், தர்மத்தை விட்டான். என்ன தர்மம் அப்படின்னா, ராஜானா ராஜ்யத்தை விடக்கூடாது, ராஜ்ய தர்மத்தை விட்டான். குடும்பம், இராவதி இருக்கா, 4 குழந்தை இருக்கு, அத்தனையும் விட்டான். குடும்ப தர்மத்தை விட்டான். அதுக்கப்புறம் சாதாரண மனிதன் இல்லையா, சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி சரீர தர்மம்னு பேரு, அதையும் விட்டான். பகவான் அடையறதுக்கு ஏற்கனவே யோகம் யாகம் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கார்கள், அதெல்லாம் எனக்கு சரிப்படாது அப்படின்னு அதையும் விட்டான். அத்தனை தர்மத்தையும் விட்டு கிருஷ்ணன் ஒருவனையே சரணடைந்தார். இவன் தாத்தாக்கு அதை சொன்னார் கிருஷ்ணர். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாப்பேப்பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹான்னு கடைசியா முடிச்சார் இல்லையா? எங்க மகாபாரதம் அதுல இருக்கக்கூடிய கீதை கடைசியா முடியறதோ அங்கதான் பாகவதமே ஆரம்பிக்கிறத பத்தி இருக்கலாம். அவன் நினைச்சா, எங்க தாத்தாக்கு கிருஷ்ணர் சொன்னாரே, எல்லா தர்மத்தையும் விட்டு கண்ணனுடைய கருணையை நம்பி போ, நீ என்ன பாவம் பண்ணாலும் மோட்சம் கொடுப்பேன், பாவத்தை எல்லாம் நான் கரைப்பேன்னு சொன்னா, நான் பண்ணது மகாத் பாபம், கிருஷ்ண கிருபையினால அதை கரையட்டும்னு கிளம்பி போயிட்டான்.
போய் உட்கார்ந்த உடனே யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. தானா போய் உட்கார்ந்த உடனே தானா முனிவர்கள்லாம் பரீட்சித் மகாராஜுக்கு இப்படி ஆயிடுச்சாமே, பாவம் நம்மளை எப்படி போஷணம் பண்ணார், அவருக்கு இப்போ நம்ம ரொம்ப அவசியம், அவருக்கு ஏதாவது சத்சங்கம் கொடுப்போன்னு முனிவர்கள்லாம் தேடி போனார்களாம் இந்த பரீட்சித் இருக்கிற இடத்த பார்த்து. ஆகச்சுந்து மகாத்மானஹான்னா இல்லையா, எப்போ ரொம்ப அவசியம்னா பிராணன் போற சமயத்தில் அவசியம் வந்து நிற்கிறார்கள். எல்லாரும் வந்து உட்காந்துட்டார்கள். ஒருத்தர் ஆரம்பிச்சார், அந்த ஒரு முனிவருடைய சிஷ்யர் பரீட்சித்துனா ஒரு சின்ன அன்பு, மகாராஜா உங்களுக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், நிறுத்துப்பா, நீ வேணா 1000 வருஷம் 2000 வருஷம் வாழ்வ, எனக்கு 7 நாள் தான் பாக்கி இருக்கு. அனாவசியமா என்னை பத்தி பேசியோ, என் உடம்பை பத்தி பேசியோ, நாட்டு நிலைமையை பத்தி பேசியோ என் டைமை வேஸ்ட் அடிக்காத. எனக்கு வந்து டைம் ரொம்ப முக்கியம், ரொம்ப ப்ரெஷியஸ் எனக்கு. காயத விஷ்ணு காதா, நீங்க விஷ்ணுவுடைய கதைகளை என் காது நிரம்ப நிரப்புங்கள், விஷ்ணுவுடைய நாமத்தை காது நிரம்ப நிரப்புங்கள். குருநாதர் ஒரு முறை சொல்லும்போது சொல்லுவார், யாரு நமக்கு நிஜமான உபகாரினா நமக்கு உதவி செய்பவர் யாருன்னா, யாரு எப்பவுமே நம்ம காதுல பகவான் நாமத்தையோ பகவானுடைய குணங்களையோ நிரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர் தான் நமக்கு பரம உபகாரி அப்படிம்பார். அதனால அந்த உபகாரம் கேட்கிறேன், எல்லாரும் எனக்கு கதையை சொல்லுங்களேன், கிருஷ்ணனுடைய நாமங்களை சொல்லுங்களேன், எனக்கு 7 நாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு அருமை, எனக்கு ஒவ்வொரு வினாடியும் அருமை அப்படின்ற. உடனே ஒருத்தர் பார்த்தார், இந்த ராஜா பேசணும், நான் பேசட்டான்னு பேச மாட்டார்களாம். அவரவர்களுக்கு என்ன நினைப்புன்னா, என்னை விட அவர் பெரியவர்னு நினைப்பார்கள், அவர் என்னை விட இவர் பெரியவர்னு நினைப்பார். எல்லாம் ஒருத்தரை பார்த்தார், யாருமே பேச ஆரம்பிக்கல. ஏதோ ஒரு நாமா சொல்லின்னு உட்காரும்பொழுது அடுத்த க்ஷணம் வியாசருடைய புத்திரராக இருக்கக்கூடிய நம்ம சுகமுனி வந்துட்டார். பார்க்கறதுக்கே கிருஷ்ணர் மாதிரி இருப்பார். நம்ம கோகுலத்தில் கிருஷ்ணன் குழந்தையா இருந்தால் எப்படி இருப்பான், ஒரு 5 வயசு கிருஷ்ணன் எப்படி இருப்பான் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சுகமுனி பார்க்கறதுக்கு அழகா இருப்பாராம். கிருஷ்ணன் மாதிரியே நீல நிறம், சுறுசுறுடான கேசம், அழகான நல்ல தின்தோளா இருக்குமாம். கை இந்த முழங்கால் வரைக்கும் வழக்கூடிய ஒரு ஆள், நீண்ட கைகளாம் அவருக்கு, ஆஜானுபாகம்னு சொல்வார்கள். எந்த ஒரு கோபிச்சந்திரன் எட்டுக்கலையாம், விபூதி எட்டுக்கலையாம், குங்குமம் எட்டுக்கலையாம், அலக்ஷலிங்கோ நிஜலாப துஷ்டோ, அலக்ஷலிங்கா. இவர் விஷ்ணு பக்தரா, சிவ பக்தரா, தேவி பக்தரா, முருக பக்தரா, ஒன்றும் தெரியலையா இல்லையா. கோபிச்சந்திரன்ட்டா கிருஷ்ண பக்தர்னு சொல்லலாம் இல்லையா, ஏதாவது விபூதி எட்டுண்டா சிவபக்தர்னு சொல்லலாம், ஏதோ ஒரு சின்ன சந்தனம் அதெல்லாம் எட்டுண்டா ஏதோ முருக பக்தர் போல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே இல்லையா. அப்படி பார்த்தாலே குழந்தை மாதிரி இருக்கா முகம், சிரிச்ச முகத்தோட வரார். பின்னாடியே நிறைய குழந்தைகள்லாம் பின்னாடியே ஓடி வருது. அவருடைய ஒரு அழகுல மயங்கி அவர் வந்தார். இத்தனை ரிஷிகள் உட்கார்றார்கள், இவ்வளவு மற்ற மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கார், யாரையும் பொருட்படுத்தல. நேரம் வந்தார், பரீட்சித் முன்னாடி கால் மேல கால் போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டார். ஏன்னா யாருக்கு யாரு குரு அப்படிங்கிறது நீங்களும் தேர்ந்தெடுக்கல. ஒரு படி மேல போய் சொல்றேன், குருநாதர் என்னை க்ஷமிக்கணும், குருநாதரும் தேர்ந்தெடுக்கல, பகவான் தேர்ந்தெடுக்கிறான். இவருக்கு இவர் குரு, இவர் சிஷ்யர்னு முடிவு பண்றது யாருன்னா பகவான். எப்படி தெரியறது அப்படின்னா, பகவான் யோகிராம் சுரத்குமார் சொன்னதை நம்ம குருஜி அடிக்கடி சொல்லுவார். நிறைய பேர் நம்ம குருவை பார்க்க போகிறோம் இல்லையா, நம்ம சுவாமிஜியை பார்க்க போகும்பொழுதே அவர் சொல்வார், ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கு அப்படிம்பார். சில பேர் என்ன பண்ணுவார்கள், 5 வருஷம் 10 வருஷம் வந்துட்டு நான் போகிறேன்னு கிளம்பி போயிடுவார்கள். வெளிநாட்டில் வேலை, வெளியூரில் வேறேன்னு கிளம்பி போயிடுவார்கள். யாரும் மறக்க மாட்டார்கள். அவர் சொல்வார், எந்த சக்தி என்னை கொண்டு வந்து சேர்த்துதோ அந்த சக்தி தான் இவனுக்கு திருப்பி உட்கார வைக்கிறது அங்கே அப்படிம்பார். அதனால ஒரு நாள் யோகிராம் சுரத்குமார் மகாராஜ் அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார். அந்த முழு கதையை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து தான் சகாக்கள் நண்பர்கள்லாம் இவரை பார்க்க முடியலேன்னு வருத்தப்பட்ட பொழுது அவர் 2 தோள்லையும் தான் கையை வச்சு, திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி மை ஃப்ரெண்ட், மை ஃபாதர் சூசஸ், திஸ் பெகர் மியர்லி பிக்ஸ் தெம் அப். அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை ரசித்து சொல்வார் நம்ம குருஜி. ஏன்னா அவர் ஆங்கிலத்தில் பேசுறதுனால அவர் சொல்லக்கூடிய ஆங்கில மொழிகளுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். யார் இப்போ நம்ம குருஜி தமிழில் நிறைய எழுதுறாருன்னா அந்த தமிழுக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர அது ஆங்கில மொழிபெயர்ப்பு பண்ணால் அதோட பவர் போயிடும். வாட் எவர் தட் ஹேப்பன்ட் இஸ் பர்ஃபெக்ட் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட். நீங்கள் தமிழில் என்ன தான் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அந்த பஞ்சு வராது. ஏன்னா அது ஆங்கிலத்தை சொன்னால் ஆங்கிலத்தில் தான் அப்படி இருக்கும். அதே மாதிரி வால்மீகி சம்ஸ்கிருதத்தில் எழுதினார்னா அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்துக்கு தான் அந்த பஞ்சு இருக்கும் இல்லையா, அந்த தெய்வீகம் இருக்கும். அவர் சொன்னார், இதை பாருப்பா, நான் வந்து இவன் தான் சிஷ்யன்னு நானும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது, யாரோ ஒருத்தர் இவர் தான் என் குருன்னு சொந்தம் கொண்டாடிட்டு வர முடியாது. இங்க யார் வரணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பவர் என் தந்தை, அவரை எடுத்து பொறுக்கி எடுத்துப்பவர் நான் அப்படின்ட்டார். ஐ மியர்லி பிக் தம் அப். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குரு ஒரு சிஷ்யனை பார்க்கும்போது அவருக்கு புரியும், ஓ பகவான் இந்த குழந்தைய என் பொறுப்புல விடுறான் போல இருக்குன்னு புரியும் அவருக்கு.
சிஷ்யனுக்கு புரியுமான்னா, சிஷ்யனுக்கு அவரை பார்த்தா ஒரு அன்பு வரும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு மனசுல ஒரு நிம்மதி இருக்கும், கொஞ்சம் பயமும் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் குருன்னு தெரிஞ்சுக்கோங்க இல்லையா? அந்த மாதிரி பரீட்சித் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அவன் அழறான். ஒரு பாண்டவர்களுடைய வம்சத்துல வந்தன்னா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு அனாதையா போறேனா, இல்லைன்னா நாத்தனுக்கெல்லாம் நாத்தனா இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கை கொடுத்து என்னை கூட்டிட்டு போறானா? அவர் நினைச்சு பார்த்தாராம், கிருஷ்ணா, நான் எந்த ஒரு தகுதியும் எனக்கு கிடையாது, என் தாத்தா யுதிஷ்டிரர், என் தாத்தா அர்ஜுனன் அப்படிங்கிறதுக்காவது நீ என்னை கிருபை பண்ணு, எனக்கு தகுதி இல்லைன்னு பிரார்த்தனை பண்ணான். உடனே பகவான் சந்தோஷப்பட்டு அனுப்புறார் ஒரு குரு. இவர் எங்கேயுமே நிக்கிறவர் கிடையாது, எங்கேயும் உட்கார்றவர் கிடையாது, நிற்கவே மாட்டார், எங்கே உட்காருவார் அவர். எந்த அளவுக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்பாருன்னா, அந்த பால் கறக்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு கொண்டு தான் நிற்பாராம். சில பேர் ஒருபடி மேலே போய் மாட்டு காம்புலேருந்து பால் பாத்திரத்தில் வர வரைக்கும் தான் நிற்பாருன்னு ஒன்றும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்க. கோதோகனம் மாத்திரம் ஹீன் பவதி பிக்ஷாந்தேகின்னு நிற்பார். போட்டால் பாக்கியம், இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். 3 வீட்லேயும் சாப்பாடு இல்லையா, சாப்பிட உட்காந்துட்டு இருப்பார். அவருக்கு உள்ள ஒரு ஆனந்தம் பொங்கிட்டே இருக்கு, அதே போறோன்னு இருப்பார். அப்படிப்பட்ட சுகமுனி கூப்பிடாமலேயே எதிர்ச்சையா அப்படின்றார். எதிர்ச்சையா காம் அட்டமானா, எதிர்ச்சையா வந்தாருங்கிறதுக்கு நம்ம குருநாதர் சொல்வார். எதிர்ச்சை அப்படின்னா எதிர்பாராமல்லாம் சொல்றோம் இல்லையா, எதிர்ச்சைனா என்னன்னா கிருஷ்ண கிருபையால்னு புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணன் சேர்த்து வைக்கிறான், வந்து உட்கார்ந்தார். பரீட்சித்து முன்னாடி வந்து உட்காந்துட்டார். இப்போ உடனே பரீட்சித்து கவலைப்படாத, ஒரு வார்த்தை சொல்லலை, சாம உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா மகான்கள்லாம் கேட்டாதான் சொல்லுவார்கள். இவன் கேட்பான்னு அவருக்கு நல்லா தெரியும், என்ன கேட்குறானோ சொல்லலான்னு சாம உட்காந்துட்டு இருக்கார். உடனே பரீட்சித் பார்த்தா, சுற்றி முற்றி பார்த்தா எல்லா மகரிஷிகளையும் எழுந்து கை கூப்பிட்டு இருக்கார்கள். இவர் 16 வயசு பார்க்கறதுக்கு, அங்கெல்லாம் 100 120 இருக்குது, எல்லாம் நின்று கை கூப்பிடுறது. அப்போ புரிஞ்சுட்டார், இவர் வந்தவர் சாதாரணவர் இல்லை போல இருக்கே, இவரை பார்த்தாலே தெரியறதே, இவர் தான் ஒரு வேளை வியாசரோட புத்திரா இருக்கக்கூடிய சுகமுனியும் தோடி போயிடுத்தவனுக்கு. உடனே கை கூப்பினான், நமஸ்காரம் பண்ணான். கண்ணிலேருந்து அப்படியே இவ்வளோ நேரம் துக்க கண்ணீர் வந்து இப்போ ஆனந்த கண்ணீர் வருது. கிருஷ்ணா, நீ கை விடலடா, எப்போ எனக்கு ஒரு குருவை காமிச்சு கொடுத்துட்டியோ நான் உனக்கு ரொம்ப பிரியமானவன்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. நம்ம குருநாதர் சொல்லுவார், கிருஷ்ணனுக்கு யாரு ரொம்ப பிரியப்பட்டவர்களோ அவருக்கு தான் ரொம்ப அமூல்யமா ப்ரெஷியஸா இருக்கக்கூடிய மகாமந்திரன்ற ரத்னத்தை கொடுப்பாருன்னு. நான் ஒரு படி மேலே போய் சொல்லுவேன், அது இருக்கட்டும் ஒரு பக்கம், யாரு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியகரமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அதை விட பெரிய ரத்னமா இருக்கக்கூடிய குரு ரத்னம்னு ஒன்று கொடுப்பார். ஒரு குருவா இருந்துட்டாருன்னா யாரும் தன்னை வந்து நான் ரொம்ப வறுமையில இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு யாரும் ரத்னத்தை வச்சவன் எங்கேயாவது எனக்கு பைசா இல்லைன்னு சொல்லுவானா? அப்படி இந்த பரீட்சித்துக்கு இருந்த பாரம் எல்லாம் தலையை விட்டு எடுத்து அந்த கிருஷ்ண கிருப்பை என்னச்சுன்னு பல பல பலன்னு ஆனந்த கண்ணீர் விடுறான், கையை கூப்பினான். நீங்க என் முன்னாடி இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுடைய பெருமை எனக்கு தெரியும் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஒரு 5200 வருஷம் ஆயிடுத்தா சுகமுனி வந்து சுகமுனியுடைய படத்தை வீட்டில் வச்சு ஒரு விளக்கேற்றி ஒரு பூ போட்டாலே அந்த வீடு மங்களகரமா ஆயிடும்னா, அந்த சுகமுனி தானா கூப்பிடாமலேயே எப்போ அவனுக்கு ரொம்ப அவசியமோ மரணத்தருவாயில ஒரு மகான் வந்து முன்னாடி உட்காராருன்னா அவன் புரிஞ்சுக்கிறான், என்ன பாக்கியம் பண்ணு, என்ன பாக்கியம் குருநாதா வந்து உட்காந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு சின்னதாக ஒரு பாத பூஜை பண்ணான், அவரை நமஸ்காரம் பண்ணான், அவரை கை கூப்பினான். அவர் என்ன கேள்வி கேட்கறது இப்போ பரீட்சைக்கு தெரியல. ஏன்னா இப்போ கிருஷ்ணர் கோபிச்சந்திரன்டா கிருஷ்ண கதை சொல்லுங்கன்னா, ஏதாவது விபூதியில் இருந்தேன்னா இந்த ராமநாம மகிமையை சொல்லுங்கள், தட்சிணாமூர்த்தி கதையை சொல்லுங்கன்னு கேட்கலாம். எதுவுமே இல்லை, அவர் உட்காந்துட்டு இருக்கார். அவன் நினச்சான், நான் ஏன் அதெல்லாம் யோசிக்கணும், எனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்காதுங்கிறது முக்கியம் கிடையாது, என் குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அழகாக ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேட்டான்னா, அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, ஒருத்தன் மரணத்தருவாயில் செய்ய வேண்டியது என்ன, அதுதானே அவனுக்கு வேண்டிய விஷயம் இல்லையா? உலகம் எப்படி உருவாச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். 7 நாளில் நீயே போக போகிற உலகத்தை விட்டு, உனக்கு இப்போது பயாலஜி படித்து ஜியாலஜி படித்து என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு குரு நமக்கு ரொம்ப தேவையான கேள்வியை கேட்டால் உடனே பதில் சொல்லுவார், நமக்கு அனாவசிய கேள்வி கேட்டால் அப்படி சிரிப்பார், எதான்னு சொல்லி மழிப்பிட்டு போயிடுவார். இப்போ அவனுக்கு தேவையான கேள்வி என்ன தெரியுமா? 7 நாளில் எனக்கு மரணம், மரணத்தருவாயில் இருக்கக்கூடிய நான் செய்ய வேண்டியது என்ன, எப்பொழுதுமே ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன? ரெண்டும் ஒரே கேள்விதான். ஏன்னா எப்போ மரணம் வரும் தெரியாது. அதனால அவன் பண்ண வேண்டியது என்னன்னு உடனே அப்போதான் சுகமுனி அவனை பார்த்து சந்தோஷப்பட்டு, ஒரு தாய் பசு தன்னுடைய கண்ணுக்குட்டியை பார்த்தா எப்படி தன்னுடைய பாசம் பெருகுமோ
அப்படி இந்த ஒரு குரு தான் சீடனை பார்த்து அப்படி ஒரு அன்போடையும் அப்படி ஒரு வாத்சல்யத்தோடையும் அவனை பார்த்து சொல்ல தொடங்கினார்கள், வாழ்க்கையுடைய பரம பிரயோஜனமே கிருஷ்ண பக்தி தான்ப்பா. அவன் யார் தன்னுடைய மரண தழுவாயில் என்ன செய்யணும், என்ன சம்பாதிச்சுக்கணும்னா கிருஷ்ண பக்தியை தான் சம்பாதிச்சுக்கணும்னு சொல்ல போகிறார். அது அப்படி தான் 2வது ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறது. முதல் ஸ்கந்தத்தை நான் சொன்னேன், அதிகாரி ஸ்கந்தம்னு சொன்னேன். 2வது ஸ்கந்தம் என்னன்னா விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஸ்கந்தம். பொதுவாக நம்ம புஸ்தகத்தில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது பார்த்தீர்களா? முதல்ல எடுத்த உடனே புஸ்தகத்துக்குள்ளே போகும்பொழுது திஸ் புக் இஸ் ஃபார் யூ அப்படின்னு ஆரம்பிப்பார். நீ ஏன் இந்த புஸ்தகத்தை படிக்கணும்னு வளவலன்னு எழுதுவார்கள். அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ்னு இருக்கும், இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விவரங்கள் அப்படின்னு என்னென்ன அத்தியாயம் இருக்குது, என்னெல்லாம் வருது அதில் அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்கிற மாதிரி 2வது ஸ்கந்தம் விஷயத்தை எடுத்து சொல்கிறது. பாகவதம்ன்ற பேர் இந்த கிரந்தத்துக்குன்னு 2வது ஸ்கந்தத்தில் சொல்லி இந்த பாகவதத்துக்கு என்ன லட்சணம் அப்படிங்கிறத சொல்கிறது தான் 2வது ஸ்கந்தம். பேர்னா என்ன, லட்சணம்னா என்ன எல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. 2வது ஸ்கந்தத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக போகும். முடிஞ்ச வரைக்கும் குருநாதர் எளிமையாக தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அதே எளிமையாக தான் நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால நல்ல கவனமாக கேட்டீர்கள் என்றால் நிறைய பேர் பாகவதம்னா முதல்ல பரீட்சித் கதையை கேட்டு நேராக துருவனுக்கு ஓடி போயிடுவார்கள். நம்ம அப்படிலாம் ஓடி போட முடியாது. அடுத்த வாட்டி நான் கேட்டையும் சாத்திட்டு போகிறேன், நான்லாம் நடுவில் எழுந்து போனேன். போகமாட்டீர்கள், சொல்கிறேன் விளையாட்டுக்கு. கேட்கணும், ஏன்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பாகவதம் முழுக்க சொல்லணும், முழுக்க கேட்கணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். பரீட்சித் அவன் குருவை அடைஞ்சான், அதை விட பெரிய அமிர்தத்துவம் என்ன இருக்குது அதுலேருந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். சத்